வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னைக்கு நம்ம முருங்கைக்காய் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மசாலா அரைச்சிக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமா உப்பு, இதோட ஒரு 12 to 15 சின்ன வெங்காயம், 1/2 கப் தேங்காய், இதெல்லாம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சு வச்சுக்கோங்க. இதோ மசாலா ரெடி. அடுத்ததான் பேன்ல கொஞ்சமா ஆயில் விடுங்க. இதுல 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து ஆட் பண்ணுங்க. கடுகு வெடிச்சதும் கொஞ்சமா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இதோட நம்ம இப்போ முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். நீளமான முருங்கைக்கான 2 முருங்கைக்காய் ஆட் பண்ணுங்க. சின்ன முருங்கைக்கான 3 ஆட் பண்ணிக்கோங்க. முருங்கைக்காயை எண்ணெயிலே கொஞ்சம் லைட்டா வதக்கிக்கலாம். அது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். முருங்கைக்காய் வதங்கினதும் 2 சின்ன சைஸ் தக்காளியை குட்டி குட்டியா சாப் பண்ணி இதோட ஆட் பண்ணுங்க. தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வதங்கினதும் நீங்க அரைச்சு வச்சிருக்கிற மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணுங்க. ஒரு 1/2 கப்ல இருந்து 1 கப் வரைக்கும் நீங்க தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இதோ சூப்பரா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம மூடி போட்டு இதை வேக விட போறோம். பொதுவா இந்த மாதிரி அரைச்சு வைக்கிற குழம்புலாம் ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கணும்னா இந்த மாதிரி நல்லா எண்ணெய் கக்கிட்டு வரும். அண்ட் தக்காளி நல்லா மேஷ் ஆயிருக்கும். அண்ட் முருங்கைக்காய் வெந்துருச்சா வேகலையான்னு பார்க்கறதுக்கு கரண்டி வச்சு ஒண்ணா அமுக்கி பார்த்துக்கோங்க. நம்ம முருங்கைக்காய் குழம்பு இங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். இந்த வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.